கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும். அதற்கான போன மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக ஒரு பிரத்யேகமாக ஒரு குழு அமைக்கப்படும் என்று தீர்மானம் ஏற்றப்பட்டிருக்கிறது. அதன்படி ஒரு குழு அமைக்கப்படும். தலைவர் அவர்கள் உரிய நேரத்தில் அந்த குழுவை அமைப்பார். நீங்க பேசுனதுல அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்க, என்னால் நிமித்த முடியாது, நான் வந்து பாரத பிரதமர் மோடிக்காக வந்திருக்கேன், ஒருத்தர் வந்து நடிகருக்காக பின்னாடி போயிருக்கிறது, ஜால்ரா போடுறதுக்காக வந்திருக்காங்க. எனக்கு அவரை பற்றி தெரியாது. ஆனால் நாங்கள் யாரும் நாய்கள் கிடையாதுங்க, குறிப்பாக குறைக்கிற நாய் கிடையாது. நாங்கள் 6 அறிவு உள்ள ஒரு மனிதர்கள் மற்றும் தந்தை பெரியார் அவர்கள் கூறியபடி பகுத்தறிவு உள்ள உண்மையான தொண்டர்கள். இது தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணால் கண்டிப்பாக மீடியா வெளிச்செல்லாம் வரும். பட் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சொல்கிற மாதிரி நாங்கள் டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். இப்போ வந்து அவர் நண்பர் சொன்னார், ஒரு நடிகருக்காக அரசியல் வேலையை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னார். அண்ணன் விஜய் அவர்கள் வந்து இப்போ நடிகர் கிடையாது, நல்லா அதை புரிஞ்சுக்கணும். அவர் முன்னாள் நடிகர். இப்போ நடிப்பை முழுவதுமாக விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார். மக்கள் சேவை செய்யணும் என்று வந்திருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வந்தாங்க. அவங்க வந்து ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக வந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் இப்போ தமிழ்நாட்டோட ஒரு முதன்மை அரசியல் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை பார்க்க வந்திருக்காங்க. உண்மையாக தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேணும், ஒரு உண்மையான மாற்றம் வேண்டும் என்ற ஒரு சமூக அக்கறையுடன் வந்த உண்மையான தொண்டர்கள் அவர்கள். இந்த புரிதலோட நண்பர் பேசணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடிப்பை விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார். இங்கே அரசியலில் சில பேர் இன்னும் நடிச்சிட்டு இருக்காங்க, அது யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை. ஒரு விஷயம், பொலிட்டிக்கல் விஜய் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் ஆக்டர் விஜய். அந்த குழு எப்படிப்பட்ட குழுவாக இருக்கும், அந்த குழுவில் யாரெல்லாம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சாராம்சங்கள் இடம்பெறுவதற்கான? ஏற்கனவே தலைவர் காஞ்சிபுரத்தில் மீட்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு விரிவான ஒரு மக்களுக்கான ஒரு தேர்தல் அறிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு ஃபார்முலான ஒரு அறிவிப்பு கண்டிப்பாக தலைவர் அவர்கள் கொடுப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பட்ட மக்களிடம் கருத்து கேட்கப்பட்டு ஒரு மக்களுக்கான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கு. தேர்தல் அறிக்கைன்றது எல்லா தேர்தல்களையுமே முக்கிய அரசியல் கட்சிகளால் வெளியிடப்படக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து காமனாக நடந்துட்டு. உங்களுடைய தேர்தல் அறிக்கை எந்த மாதிரியான தேர்தல் அறிக்கை? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சிக்கான தேர்தல் அறிக்கையாக இருக்கும். அனைத்து ஒரு சமூக நீதி காக்கின்ற ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும். அனைத்து தரப்பட்ட மக்கள், இதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கான ஒரு தொழில் வளர்ச்சிக்கான ஒரு, அதே சமயம் இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு பேலன்ஸ்டான ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும். இப்போ ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் ஏஜ் கேட்டகரி வைஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் யங்ஸ்டர்ஸ் வந்து டிவிகேல தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் ஒரு சில டிவிகே தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன், சப்போஸ் ஓட்டு போடலைன்னா எங்கள் வீட்டில் 9 பேர் இருக்காங்க, அவங்க ஓட்டு போடலைன்னா பாய்சன் வச்சுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் அதாவது இது எப்படி பார்க்கணும்னா, அந்த அளவுக்கு தலைவரை பிடிச்சிருக்கு. இல்லை சார், அவர் வீட்டில் நடக்கிற சொல்கிறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாய்சன் வச்சிருந்தா நேரம் இருக்க மாட்டாங்கல்ல. அப்படின்னா எல்லாருமே டிவிகேக்கு ஓட்டு போகிறதுக்கு தான் இருக்காங்க. அதனால யாருக்கு பாய்சன் வைக்க வேண்டிய தேவையே இல்லைங்கிறது தெரியுது. இப்போ அது வந்து அந்த அர்த்தத்துல நீங்க புரிஞ்சுக்க தேவையில்லை. அப்படியே அது உண்மையாக வந்து தலைவர் மீது இருக்கிற அன்புனால அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம் மீடியாவுக்கு சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, ஒரு ஜாலிக்கு போவாங்க கூட, அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க ஒரு நிமிஷம் அதாவது இது எதை காட்டுதுன்னா, எந்த அளவுக்கு மக்கள் வந்து இந்த 2 கட்சிகள் 50 வருடமாக மாற்றி ஓட்டு போட்டு அவங்களை வந்து வாழ்வாதாரம் வந்து மாறவே இல்லை அப்படிங்கிற விரக்தியில அதோட வெளிப்பாடாக தான் நான் பாக்குறேன். இல்ல சார், இப்ப கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கூட நான் என் குடும்பத்துல யார் இறந்தாலும் பரவாயில்ல, நான் விஜய் வந்து பாப்பேன்னு சொன்னா அது என்ன ஸ்டாண்டர்ட்னு தெரியல. கரூர் சம்பவம் வந்து ஒரு துயர சம்பவம். அது வந்து அதற்கு இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா என்ன இப்படி நடப்பலாம் யாருமே சொல்லலையே. சொல்றாங்க சார், பேட்டியில இருக்குது சார். அவங்க என்ன ஒரு பக்கம் ஒரு சம்பவம் ஆயிருச்சு, அதுக்கு உண்டான விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இருந்தாலும் நாங்க வந்து தலைவர்களோட கூட்டம் வைக்கும்போது நாங்க வருவோம், அதற்கான பின்வாங்க மாட்டோம். தலைவரோட கூட்டத்தில் அவரோட பேச்சை கேட்கறதுக்கு ஒரு தலைவர் வராரு, எங்களுக்காக வராரு,
அவரை பார்க்கறதுக்கான எங்க உயிரே போனாலும் வருவோம் தான் சொல்லிருக்காங்க தவிர ஆமா, நீங்க இல்ல, சொல்றது. இல்ல, இல்ல. உயிரே போனாலும் அண்ணா, அப்படின்னா, உயிரே போனாலும்னா அவருக்கே உயிரை கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் அதுக்கு. சார், கரு சொல்றது இல்ல, ஒரு நிமிஷம். உயிரே போனாலும் என்ன சார் பேசுறீங்க நீங்க? இல்ல, இங்க- உயிர் சார், ஒரு அவ்வளவு மிச்சமா போதா உங்களுக்கு? இல்ல, ஒரு நிமிஷம். சார், அப்படி இங்க பாருங்க. நீங்க சொல்ற நோக்கமே வேற. பதில் அப்படிதான் இருக்கு. உயிரே போனாலும் ஒருவன்னா, சார், சொல்றது- எங்களோட இல்ல இங்க பாருங்க, நீங்க அந்த மாதிரி நீங்க அதே அர்த்தத்துல நீங்க புரிஞ்சுக்க தேவையில்லை. அவங்க வந்து தலைவர் மேல இருக்க அன்பால பேசுறாங்க, அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். ஒரு நிமிஷம். அப்புறம் அது தவிர ஒரு சிலர் பேசுறத கருத்தை வச்சுட்டு நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க அப்படியே வந்து ஒரு பெயிண்ட் அடிக்க ட்ரை பண்ணாதீங்க. செய்திகளே பாருங்க. களத்துக்கே வராதவங்க களத்தை பத்தி பேசுறது நகைச்சுவையா இருக்குன்னு சீமான் வந்து விஜய் வந்து சீமானத்துல சொல்லுங்க. இதை பற்றி நான் வந்து மேலும் சொல்ல விரும்பல. தலைவர் வந்து ஈரோடு பொதுக்கூட்டத்துல தெளிவா சொல்லிட்டாரு. எங்க அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யாரு தெளிவா சொல்லிட்டாரு. நான் அந்த விமர்சனத்தை தான் நான் முன் வச்சேன். களத்துல யார் இல்லைன்னு சொல்ல வரீங்க? யார் இல்லைன்னு சொல்ல வர்றாரு களத்துல? களத்துல யாரு இல்லைன்னு மக்கள்கிட்ட கேளுங்க, மக்களுக்கு தெரியும். இல்ல நீங்க உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம். உங்க தரப்புல யார் இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்ல நீங்க கடந்த 4.5 வருஷமா திமுக ஆட்சி இருக்கு. இந்த மக்கள்ல திமுக தவிர எதிர்க்கட்சியா யார் செயல்பட்டா யார் செயல்படலன்னு உங்களுக்கு தெரியும். எந்த கட்சி இப்போ வந்து யார் முதன்மை சக்தியா இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். மக்களோட ஒரு நிமிஷம். மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கு? எந்த கட்சிக்காவது காசு கொடுக்காம வந்து எந்தோட பஸ்ஸு வேனு வைக்காம இவ்வளவு கூட்டம் வராங்களா? நீங்க ஒரு அரசியல் கட்சி காட்டுங்க யாருக்கு இருக்கு அப்படின்னா. மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கு? களத்துல யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இல்ல, அதாவது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுது யார் இருக்கா யார் இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். இல்ல, அது- நீங்க தான் அதை குறிப்பிடுறீங்க. யாரை குறிப்பிடுறீங்கன்னு கேக்குறாங்க. அது தெரியும், மக்களுக்கு தெளிவா புரியும். சார், எங்களுக்கு புரியல சார். எங்களுக்கு புரியல. இல்ல நீ மக்களை கேளுங்க. தலைவர் சொல்லிட்டாருங்க. இருக்கிறாங்க. இதுல முக்கியமான தலைவர்களோட தொகுதியில வந்து பல வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கு. எஸ்ஏஆர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இதை வந்து தமிழக மக்களுக்கு தலைவர் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீண்டும் ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். நீங்கள் தமிழகத்தின் அனைத்து வாக்காளர்களும் தங்கள் பெயர் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் இருக்கான்னு நீங்கள் சரிபார்த்து, ஒருவேளை இல்லை என்றால் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளை நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அனைத்து உதவிகளும் செய்வார்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜனநாயகத்தின் ஆணிவேரை நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல். அதற்கு அடிப்படை இந்த வந்து வாக்காளர் பட்டியல். அனைவருக்கும் ஓட்டு உரிமை இருக்கணும். இது தவறான உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்படக்கூடாது. போலி வாக்காளர்கள் அதில் அடிஷன் பண்ணக்கூடாது. அதுதான் எங்கள் கட்சியோட நிலைப்பாடு. சார், இப்ப திருப்பரங்குன்றத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல, எந்த பக்கமும் சொல்லல. அப்ப என்ன இல்லை, அதை பற்றி பேசிட்டாங்க. நான் அதிமுக பாஜக விஜய் ஒரு அணியில் இருப்பது வந்து சாத்தியம்னு தமிழர் மணியன் நேர்ந்தவர் சொல்லியிருக்காரு. இது திருப்பி அதிமுக பாஜக மற்றும் விஜய் ஒரு அணியில் நிற்பது சாத்தியம் தான். அவரோட கருத்துங்க. தமிழர் மணியில இன்னொன்னு என்ன சொன்னாருன்னா, அவர் கூட்டணியில வந்து அவருக்கு நல்லது, இது சிரஞ்சீவி கட்சி மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி. அவரோட அறிவுரை நமக்கு தேவையில்லைங்க. அவர் ஐயாவோட அறிவுரை யாருக்கு தேவையோ அவருக்கு கொடுத்தா. அடுத்த கட்ட பொதுக்கூட்டம் எங்க இருக்காங்க? இல்லை, அதுக்கான திட்டமிடல் போயிட்டு இருக்கு. அது உரிய நேரத்தில் அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும்.